ವಿಶ್ವಾವಸುನಾಮ ಸಂವತ್ಸರ ಚಾತುರ್ಮಾಸ್ಯ ಕಾಲತ್ತರ பாத பூஜா பிக்ஷாவந்தனம் நடத்துறதுக்காக நீங்களாம் வந்திருக்கேன். பொதுவாகவே இந்த பிக்ஷாவந்தனம் பாத பூஜையை நடத்துறது விசேஷம். சமஸ்த தேவதைகளும் அனுகிரகம் பண்றார். அப்படிப்பட்ட இந்த பிக்ஷாவந்தனம் அதை பண்றேன், சந்தியாவந்தனத்தையும் பண்றேன், பிக்ஷாவந்தனத்தையும் பண்றேன். அந்த கைலாசத்திலிருந்து கைலாச சிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே தேவதாக தத்துவ மோதந்தே தன் மேவன சிவசங்கல்பமஸ்து சொல்லி அந்த சங்கல்பத்தோடு நீங்கள் எல்லாரும் ஹிமாலய தரிசனத்துக்கு போகிறீங்க. அஸ்துத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரவு தோயநிதீவ காட்சி ஸ்தித பிருத்திவியா இவ மானதண்டா. அந்த ஹிமாலயம் இருக்கே, அந்த ஹிமாலயங்கிறது நம்முடைய தேசத்திற்கும் முக்கியமானது, நம்முடைய தர்மத்திற்கும் முக்கியமானது, தேச வரலாறோடு சேர்ந்த இடம் ஹிமாலயம். நாம் வசதிகளை கொண்டு நாம் எங்கெல்லாம் ஆன்மீக பணி செய்யணுமோ அதுல கவனம் செலுத்தி அந்த சஞ்சாரம் யாத்திரை தகவல் தொடர்புல இந்த கனெக்டிவிட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதனால ஹிமாலயம்ன்றது நமக்கு முக்கியமானது. சுவாமியே தபஸ் பண்ண இடம் அது. ஸ்வயம் விதாதா தபச பலானாம் கேனாபி காமேன தபஸ்சாரா தத்ராக்னி மாதாய சமித் சமித்தம் ஸ்வமேவ மூர்த்தியந்தரம் அஷ்டமூர்த்தி ஸ்வயம் விதாதா தபச பலானாம் கேனாபி காமேன தபஸ்சாரா. தபஸுக்கெல்லாம் பலனை அளிக்கக்கூடிய பரமேஸ்வரன் அவரே உட்கார்ந்து பத்மாசனம் உட்கார்ந்து அவர் கண்ணு மூடிண்டு அவர் தியானம் பண்ணிண்டு அவர் தபஸ் பண்ணின புண்ணியக்ஷேத்திரம் அந்த ஹிமாலயம். கங்கோத்ரி, யமுனோத்ரி, இப்படி பல புண்ணியக்ஷேத்திரங்கள் அந்த ஹிமாலயத்தில் இருக்கு. அப்படிப்பட்டது அந்த பார்வதி தேவியினுடைய இடமும் அந்த ஹிமாலயம் தான். இமயமலையினுடைய அடிவாரம் இந்த பஞ்ச பிரயாகம்னு சொல்றாங்க, 5 பிரயாகம்னு சொல்றாங்க. அதுல நீங்க போயிட்டு வர பொழுது தேவப்பிரயாகம் அலகானந்தா பாகீரதி அது சங்கமம் அதுல. அதனால இந்த கஷேத்திர யாத்திரை அப்படிங்கிறது பிராச்சீன காலத்திலிருந்து பலராமர் நம்முடைய பகவத் பாதாள் அவள் பண்ணிட்டு வர கஷேத்திர யாத்திரை. நம்ம பெரியவாழ்நாளும் கூட கஷேத்திர யாத்திரை நிறைய பண்ணியிருக்க. அது மாதிரி புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் எங்க இருக்கோம். இன்னைக்கு சௌகரியங்கள்லாம் இருக்கிறதுனால நம்முடைய நேரம் நம்முடைய வசதிகள்லாம் உபயோகப்படுத்தி அங்க போய் நீங்க ருத்ரம் ஜபகம் சுத்தம் சுத்தம் சூரிய நமஸ்காரங்கள்லாம் அங்கேயும் நடத்தி வேத தர்மத்தை நாம பிரச்சாரம் பண்ணி அந்த வேதத்தினால சுவாமி சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி இந்த நல்ல யாத்திரை நீங்க எல்லாரும் தேசபக்தி தெய்வபக்தி இப்படியே நடத்திட்டு இந்த வேத தர்மத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இந்த பூமியில ரொம்பவே இருக்கு. அதனால இந்த வேத பூமிக்காக நீங்க எல்லாரும் நல்ல காரியகர்த்தாவாக நீங்க எல்லாரும் தயாராகி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களையும் விடாம பண்ணிட்டு வந்தாதான் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நல்ல காரியகர்த்தாக்கள், நல்ல பிரச்சாரகர்கள், தர்ம பிரச்சாரகர்கள் அது எல்லாத்தையும் தயாராகி ராத்திரியும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி நேரத்தை கொடுக்கணும். நிதியை கொடுக்கறது ஒண்ணும், நேரத்தை கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதான் ராமகோபாலத்தில் இவரெல்லாம் தயார் பண்ணி பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய தயாரிப்பு சமாதானம்
அதனால வேத தர்மத்துக்கு பலன். வேதம், சந்தியாவந்தன பிரச்சாரம், பஞ்சாயத்தர பிரச்சாரம், குங்குமம் அதை பற்றி பிரச்சாரம், யஜ்ஞோபவீதம் அதுக்கான பிரச்சாரம், இது மாதிரி பரிசேச்சனம். ஆமா, பரிசேச்சனம், பிரம்ம யஜ்யம், அது பகிஷ்டா தர்மம், இந்த மாதிரி என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அந்த தெய்வத்தின் குரலை டிரான்ஸ்லேட் பண்ண. தெய்வத்தின் குரலை பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. செயல் வடிவத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு நல்ல ஒரு காரியகர்த்தாக்களாக இந்த சத்சங்கம் நிறைய வளர்ந்து அது அவர்களுக்கு ஆகாரம், ஆச்சாரம், அலங்காரம் எல்லாத்தையும் அந்த ஸ்திரீகளுக்கும் சில ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கிறேன். ஆசாரர்கள், ஆசுரர், இப்படி பல விஷயங்களையும் நாம வெளி சொரூபத்திலேருந்து ஆரம்பிச்சு உள்ள நம்மளுடைய மனசு எப்படி சுத்தமா இருக்கணுமோ, பவித்திரமா இருக்கணுமோ அதுக்கும் நம்மளை தயார் பண்ணிட்டு அந்த வைதீகம் அப்படிங்கிறது தேசத்தினுடைய ஒத்துமைக்கான காரணம், தேசத்துல அமைதிக்கான காரணம். அது தேசத்தினுடைய நிஜமான அடையாளம் வைதீகம். தேசத்தினுடைய பெருமை இதுல இருக்கு. அதனால இந்த வேதத்தையும் வைதீகத்தையும் காப்பாற்றுறது மூலமாக அந்த தேசத்துக்கு ஒரு சிறந்த பிரதிகளாக தர்மோ ரட்சத்தி ரட்சிதா அப்படின்னு இந்த சத்சங்கம் மேலும் வளர்ந்து வேத பாடசாலை நூத்தன சமணமும் நல்ல முறையில் அனுமதியாகி நல்லபடியாக இந்த தர்மம் பிரார்த்தனையும் பண்ணி பிரயத்தனம்